திரு புகழேந்தி, இது உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி தரப்பு தங்களுக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் பார்க்கிறார்கள், அப்படித்தானா? அது 18 ஆண்டு காலம் போராடி திராவிட இயக்கத்தை ஆட்சி கட்டிலே அமர்த்தி இதை ஒரு வலுவுள்ள இயக்கங்களாக மாற்றி 55 ஆண்டு காலம் திராவிட இயக்கங்கள் மாறி மாறி ஆள காரணமாக இருந்த பேரறிஞர் பெருமிகை அண்ணா அவருடைய நினைவு நாளில் அவரை நினைவு கூறி அண்ணாவின் புகழ் வாழ்க என்று சொல்லி, முதல்ல சார் மிஸ்டர் கே.சி. பழனிசாமி சொன்னது போல எங்கேயோ ஒரு இடத்துல உதைக்குது. ஏன்னா அண்ணா திமுகவுடைய பைலாவும் சட்டத்திட்டங்களும் மற்றவைகளும் இங்கே எங்கேயோ ஒரு இடத்திலே சுட்டு நொறுக்கப்பட்டதோ என்கின்ற ஒரு ஐயப்பாடு எழுகிறது. நீதிமன்றத்தை ஆணையை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம், தவறே இல்லை. நான் அங்கே வரவே இல்லை. எல்லா ஆணைகளும் மீறப்பட்டு அவசரமாக ஒரு முடிவு எடுக்கப்பட்டு என்னுடைய நண்பர் சீனிவாசன் சொன்னார், வழக்கு மன்றத்திற்கு செல்லுகிறார்கள் சொல்லி நாங்கள் செல்லவில்லை வழக்கு மன்றத்திற்கு. ஈரோடு இடைத்தேர்தலுக்கு வேண்டும் என்று சொன்னது வேண்டி கேட்டுக்கொண்டு இடைக்கால மனுவை இடையூட்டு மனுவை எடுத்து சென்றது பழனிசாமி. அவர்தான் அங்கே போய் நின்றார், நாங்கள் இல்லை. இன்றைய தினம் நான் என்ன கேட்கிறேன், நெறியாளர் மிக அருமையான கேள்வியை ஆரம்பத்திலிருந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். எந்த காலகட்டத்திலும் ஓபிஎஸ் என்கின்ற துரோகியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த கட்சிக்கு துரோகம் செய்தவர், அலுவலகத்தை அடித்து நொறுக்கியவர், அவரோடு இருப்பவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்பொழுது ஏற்றுக்கொண்டாக வேண்டுமே. நீதித்துறை உங்களுக்கும் எனக்கும் பொதுவான ஒன்றுதானே. இப்பொழுது நீதித்துறை ஓ பன்னீர்செல்வம் என்கின்ற ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்தும் வேண்டும் என்று சொல்லிவிட்டதே, அவர்களை அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டதே. இப்பொழுது நீதிமன்றம் சொன்னாலும் கேட்க மாட்டோம், மக்கள் மன்றத்திற்கு போகிறோம் என்று சொல்ல துணிச்சல் இருக்கிறதா? சொல்லுங்க சார். கையெழுத்து வேணும்ன்ற மாதிரியே வச்சுக்குவோம், கையெழுத்து போடுறீங்கன்னே வச்சுப்போம். அதன் மூலமாக பெரும்பான்மை உறுப்பினர்கள் எங்க பக்கம் தான், பொதுக்குழு உறுப்பினர்கள் எங்க பக்கம் தான் இருக்காங்க. நாங்கள் முன்னிறுத்துகிற வேட்பாளரைத்தான் தேர்தல் களம் காணக்கூடிய ஒரு சூழல் வரும்ன்றதையும் ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டாரு. அப்ப மறுபடியும் நீங்க அதே பழைய பல்லவியை பாடக்கூடிய ஒரு சூழல் வந்தா என்ன சொல்லுவீங்க? இல்ல, இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க கைக்கோ என்னுடைய கைக்கோ இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி வரல. We have not received any copy. So என்டையரா அவங்க என்ன கம்ப்ளீட்டா என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. ஒரு போர்ஷன் எடுத்து உள்ள சொன்னது. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன். இல்ல, உற்சாகமா புகழேந்தி தொடங்கினாரு, திடீர்னு அப்படியே பின்வாங்குறாரு. திரு துக்ளக் ரமேஷ் தொடக்கத்திலே சொன்னாரு, அது வந்து இல்ல பொதுக்குழுவா கூட்ட வேண்டிய தேவையில்லை, அது ஒரு சர்க்குலேஷன் மெமோவா இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் கடைசி நேரத்தில் நீதிபதிகளிடம் தெரிவிக்கப்பட்டு அது அவர்கள் சரி என்று சொன்னதாகவும் சொன்னார். அப்படியான துக்ளக் ரமேஷ் சொன்னதுக்கு பிறகாக, அதாவது அப்படியான ஒரு சூழல்ல கையெழுத்து போடலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ உங்களுக்கு கிடைத்திருக்கிற இடைக்கால நிவாரணம். இல்ல, கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட செல்லாது. அது எங்கேயுமே சொல்லலையே. சொல்லிருக்கேன், உச்ச நீதிமன்றம் கிளியரா சொல்லிருக்கேன். அதுல 3 பேரையும் சேர்த்து இந்த 3 பேரையும் ஒப்பீனியன் வாங்கணும்னு சொல்லிருக்கேன். அது மாத்திரம் துக்ளக் ரமேஷ் சொன்னது மிக ஒரு நிமிஷம் நான் வந்துட்டேன். ஒரு 1 மினிட் என்னன்னு கேக்குறேன்னு கேட்டீங்கன்னா, இப்பொழுது இவர்கள் எவ்வளவு சேலஞ்ச் பண்ணி அவரை ஒதுக்கி வைத்தார்களோ, சீனிவாசன் சொன்ன மாதிரி நானும் சொல்றேன். என்னன்னா, எப்படி ஒதுக்கி வைத்தீங்களோ அவரிடத்திலே போய் கை கட்டி கொண்டு நின்று கொண்டு அவர் உத்தரவையும் நீங்கள் பெற வேண்டும் வந்துருச்சு. இதுல மெஜாரிட்டி மைனாரிட்டி தலை என்னறதா இல்லையா, எப்படி எலெக்ஷன் நடத்துறது, யார் எலெக்ஷன் ஆபீசரு, யாரை வச்சு எப்படி. சப்போஸ் நான் கேட்கிறேன், இது எந்த அடிப்படையில் இந்த கம்யூனிகேஷனை அவைத்தலைவர் எலெக்ஷன் கமிஷனுக்கு சொல்ல போறாரு எனக்கு புரியல. அங்கே ஒரு கிளாரிபிகேஷன் பெட்டிஷன் போட்டா கூட நல்லா இருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். பிகாஸ் அதுல தெளிவு வேண்டும், தெளிவு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நீங்க இன்னும் தாமதமாவதற்கான வழி சொல்றீங்க. இல்ல வேற வழி இல்ல சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, நேரம் இல்லை என்பதை ஒப்புக்கொள்கிறேன். 72 மணி நேரத்திற்கு முன்னதாக மனு போட்ட உடனே எனக்கு சிம்பிள் வேணும், அந்த அத்தாரிட்டி லெட்டர் எழுதணும். சீனிவாசன் சுருக்கமா, ஸ்ரீராம் காத்திருக்கிறார், அவருடைய கருத்தை பதிவு செய்யணும் சுருக்கமா. இல்ல, அதாவது வணக்கத்திற்கு அண்ணன் புகழேந்தி என்ன சொல்ற மாதிரி அந்த தீர்ப்புல வந்து மன்னிப்பு கேட்கணும் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. என்னன்னா, இந்த இதற்கு யார் இடையூறா இருக்கிற வாதி பிரதி எல்லாம் கலந்து ஒரு முடிவெடுங்கன்னு சொல்லியிருக்காங்களே தவிர கையெழுத்து போடணும் அதெல்லாம் சொல்லல.
அந்த தீர்ப்பு சாரம்சம் பொதுக்குழு ஐயா தமிழ்மகன் உசேன் அங்கீகரிச்சு, அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அங்கீகரிச்சு பொதுக்குழு ஒரு தீர்மானத்தை அதை தேர்தல் ஆணையத்துக்கு சப்மிட் பண்ண சொல்லிதான் சொல்லியிருக்காங்களே தவிர மன்னிப்பு கேட்டெல்லாம் சொல்லல. சரி திரு ஸ்ரீராம், யாரு அவைத்தலைவர் திருப்புகழேந்தி பேசலாம், அடுத்த சுற்றுகளில் பேசலாம். அவர் முதற்கட்ட கருத்தை பேசலாம். திருப்புகழேந்தி, இங்க காலையில நடந்த நிகழ்வுகள், பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைவரும் மேலிட பொறுப்பாளர் சி டி ரவியும் ரெண்டு தரப்பையும் போய் சந்திக்கிறாரு. அதற்கு பிறகாக தொடர் நிகழ்வுகள், தீர்ப்பு. இதற்கு முன்னதாக நம்மோட நேரலையில பேசின இபிஎஸ் தரப்பு ஆதரவாளர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, காலையில தமிழ்நாட்டில் நடந்த அந்த சந்திப்பு நிகழ்வுகளும் மதியம் நீதிமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளும் ஒன்றை போலவே இருக்குது, கிட்டத்தட்ட அது ஒரு சமரசம் செய்து வைக்கிற ஒரு பஞ்சாயத்தை போலவே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை முன்வைத்தார்கள். அதை எப்படி பார்க்கிறீங்க? வணக்கம். இது முதல்ல இருந்து சொல்றது பிஜேபி தான் அதிமுகவை ஆட்டி படைக்கிறது, பிஜேபி தான் அதிமுகவை பிளவுபடுகிறதுலாம் பேசுறாங்க. இன்னைக்கு கடைசி வரைக்கும் மக்களுக்கு தெரியும் அந்த பிஜேபி என்ன இந்த ஏடிஎம்கேவை எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறத இன்னைக்கு மக்கள் பாக்குறாங்க. அவங்க உண்மையா அந்த கட்சி ஒன்னாக இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்றது ஒரு பக்கம். இப்ப நீங்க சொல்றதன் மூலமா என்ன புரியுது, அதிமுக எப்படி இருக்கணும் என்பதை பாஜக முடிவு செய்கிறது அப்படிங்கிற மாதிரி உங்க தொனி. அது இல்ல அது நீங்க சொன்ன தொனில அப்படிதான் அது வெளியில நான் எதிர்பார்ப்பு. அது இருக்க வேண்டும் என்பது அவங்களுடைய இஷ்டம், இருக்க வேண்டும் என்பதை விருப்பம் என்பது இதுதான். நீங்க உங்களுடைய விருப்பம், எல்லாரும் மக்களுடைய விருப்பம், பாஜகவுடைய விருப்பம் எப்படின்னே வச்சுக்கோங்களேன். நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய திரு எடப்பாடி அவர்கள் அந்த டீமை சொல்றேன். உங்களுக்கு 4 வருஷம் சிஎம்மா இருந்த போது உங்களுக்கு ஓபிஎஸ் அவர்கள் தேவைப்பட்டார்கள். உங்களுக்கு அன்னைக்கு பிஜேபியோட உங்களுடைய அறிவுரைகள் எல்லாம் நீங்க அந்த ஆலோசனை எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இன்னைக்கு அது வடநாட்டு கட்சி ஆயிருச்சு. இன்னைக்கு ஹூ ஆர் யூ அப்படின்னு கேக்குறீங்க. நான் என்னோட பார்வை என்னன்னா, அப்பாவின்றது பாத்தீங்கன்னா 1.5 கோடி தொண்டன் தான் அடிமட்ட பரிதாபமான கூடவர்கள். ஏன்னா ரெண்டு பேருமே இங்க இருக்கக்கூடியவர்கள் புரட்சி தலைவரையும் அம்மாவையும் தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு தலைமையுமே அந்த ஃபண்டமெண்டலா தலைவன் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை மறைப்பதும் அதை அந்த தொண்டனுக்கு கொடுக்காமல் இருப்பதும் இது எந்த விதத்துல நியாயம்? நீங்க உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு நீங்க பொதுக்குழு சொன்னா போறோம் போது அப்ப அன்னைக்கே புரட்சி தலைவர் அந்த மாதிரி ஒரு கேவியட்டோ இல்ல ஒரு ஆப்ஷனையோ சொல்லிருக்கலாம். ஏன் அதை தடுத்தார்? முக்கியமாக அந்த அடிப்பட்ட தொண்டன் தான் அவன் அந்த தலைவரை எடுக்க வேண்டும். ரெண்டு பேருக்குமே ஏன் அந்த தைரியம் இல்லை? ரெண்டு பேருமே உண்மையாக புரட்சி தலைவரையும் தலைவியையும் அவங்கள ஃபாலோ பண்ண இவங்க ரெண்டு பேருமே சேலஞ்ச் பண்ணுங்க. எலெக்ஷன் கமிஷன் கிட்ட போங்க, நாங்க நிக்கிறோம், தொண்டர்கள் கையெழுத்து இல்லாமல் இருக்கும் ஒரு நிமிஷம். நியாயமா பாத்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் அவர்களை சீஃப் மேடம் ஜெயலலிதா தான் 3 வாட்டி சிஎம் ஆக்கியிருக்காங்க. சரி, சோ நீங்க அப்படி பாக்குற போது லெகசின்றத அவங்க யார் இருக்கணும்ன்றத அவங்க ஆல்ரெடி காமிச்சிருக்காங்க. கொஞ்சம் கரெக்ட் இபிஎஸ் அவர்கள் அது கண்டில இருக்குமே. கட்சி விதிகள் இருக்கு, அந்த கட்சி விதிகளை இபிஎஸ் மாத்திட்டாரு அப்படிங்கறத சேலஞ்ச் பண்ணி தான் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அது டிஸ்பியூட். இப்போ இஷ்யூ பேசுவோம். இன்னைக்கு இந்த இடைக்கால நிவாரணம் என்பது உதாரணத்துக்கு தேர்தல் ஆணையம் சொன்னதையே சொல்லுவோம். இரட்டை இலை சின்னத்தை யாரும் இதுவரைக்கும் உரிமை கோரல, அதை நாங்க முடக்கவும் இல்ல. இது யாருக்கான செய்தி? இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறது? இதுக்கு எங்க இந்த இடத்துல பாஜக எங்க வந்ததுன்னு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல எலெக்ஷன் கமிஷனோட இந்த காலையில யாரோ தான் எழுதி கொடுத்திருக்காங்கன்னு நீங்க சொல்ற வரீங்களா? இல்ல காலையில இல்ல அதை பத்தியே சொல்லல. காலையில இபிஎஸ்ஐயும் ஓபிஎஸ்ஐயும் சந்தித்து நாம சேர்ந்து சமரசமாக நின்று நீங்கள் ஒருங்கிணைந்த ஒரு அதிமுகவா வாங்க, இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடணும், பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையினுடைய நீட்சியாக இது வருகிறது அப்படிங்கிறது இபிஎஸ் தரப்பே எழுப்பிய கேள்வி. இல்ல அந்த ஜட்ஜுக்கும் ஏன் அதே பார்வை இருக்க கூடாதுன்றது நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? அது தவறு இல்லையா? எலெக்ஷன் அது எப்படி தவறுன்னு சொல்ல போறீங்க? நீங்க ஒரு சிறிய குறுக்கீடு அனுமதிக்கணும். உங்களுடைய கேள்வியை நான் மீண்டும் ஏற்கனவே சொன்னதுல வேற மாறுபட்ட கோணத்துல மறுபடியும் அந்த கேள்விக்கு